குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளே கிராஃப்ட் பார்ட்டி தான். என்ன கிளேனா, நான் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒயிட் கலர் கிளே தான். ஏன் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறேன்னு கேட்பீங்கன்னா, ஏன்னா ஒயிட் கலர் வாங்கினா நம்ம அந்த கடைக்கு போகிறோன்னே இந்த கலர் வாங்கணும் அந்த கலர் வாங்கணும்னா எனக்கு புரியவே இல்லை. ஸோ ஒயிட் கலர் வாங்கி நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி நம்மளே கிராஃப்ட் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இதோ பாருங்களேன், நம்மளுக்கு கிளே இதுதான் ரொம்ப சூப்பராக சாஃப்டாக தான் இருந்துச்சு. இப்போ இது ரொம்ப நல்லா மாறிக்கு. இதில் மெயின் டாஸ்க்கே நான் இன்றைக்கி டூல் இல்லாமல் பண்ண போகிறேன். அதனால் கையிலேயே நான் உருட்டிக்கிட்டே வந்தேன். நல்லா தான் வந்துச்சு. ஏதோ வருதேன்னு சொல்லிட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இன்றைக்கி ஆப்பிள் தான் பண்ண போகிறேன். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஆப்பிளில் இந்த மாதிரி நல்லா கிளே தான் எடுத்துருக்கேன். உருட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக லீஃபுக்கு போதும், இவ்வளோ போதும். ஸோ லீஃபுக்கு தான் நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டமை நம்ம எடுக்கணும். அது சிசராலேயே எடுத்துடுறேன். எடுக்க முடியுதானே தெரில, இருங்க. வந்துச்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ரெட் கலர் எடுத்துருந்தேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். அது பாருங்க, மடித்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரெட் கலரில் வந்துடும். நானே மடித்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டார்க் ரெட்டாக போடுங்க. லைட் ரெட் போட்டால் பிங்காக ஆகிடுது. இது பாருங்க, நல்லா டார்க் ரெட்டு போடுங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு கொஞ்சம் நல்லா அதை ஸ்மாஷ் பண்ணி இது பண்ணி அது பண்ணி ஃபுல்லாக அதை மிக்ஸ்அப் பண்ணிக்கிறேன். இப்போ ரெட்டு ஓரளவு மிக்ஸ் ஆகிருக்கு. இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ க்ரீன் எடுத்துக்கலாம். க்ரீன் டாப்பை அதே மாதிரி கட்டுறது. ஒரு க்ரீனையும் அந்த டாப் கழட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கு இல்லையா, க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக ஊதுனோடனே வருது. ஸோ டார்க் க்ரீனாக வரணும் சொல்லிட்டு அந்த கிளேயில் கொஞ்சம் ஊற வச்சு நல்லா பண்ணி அப்புறம் நல்லா க்ரீன் கலர் க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவுடனே அப்படியே லீஃப் மாதிரி இருக்கணும். ஸோ லீஃப் கலர் தான் எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக ஆட் பண்ணிக்கலாம். இது போதும் டார்க்கு, நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் இன்றைக்கி ட்ரை பண்ணலாமேன்னு பண்ணேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு காட்டுறவங்களுக்கு. இப்போ பாருங்க கைஸ், நம்மளுக்கு ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, க்ரீனும் ரெடி ஆகிடுச்சு. இதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதே. ஃபஸ்ட்டு ரெட் கலர் எடுத்து கையில் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சோண்டு நம்ம பண்ணதுனால நம்ம கை பாருங்கள் சாயம்லாம் ஒட்டிக்கிச்சு. இப்போ நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஆப்பிள் தானே பண்ண போகிறோம். ஸோ கருவேல இல்லை, கொஞ்சம் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் நான் சிசர் எடுத்திருக்கேன். சிசர் எடுத்து, ஐயோ இது வேறு வழுக்குது, ஒரு நடுவில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். தென் இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விரிவெல்லாம் போட்டு ஒரு 2 இது வச்சாலே போதுங்க. நீங்கள் இதை எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். தக்காளினும் நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்க்க. அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சோண்டு ப்ரெஸ் பண்ணி அங்கே மட்டும் சைடில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் டாட்டாக வச்சுக்கலாம். ஏன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும். ஸோ டாட்டாக வச்சுக்கிட்டே வரேன். இந்த மாதிரி டாட்டாக வைக்க ரியல் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். என்கிட்ட ப்ரஷ் இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் சிசர்லேயே டாட்டாக வச்சுக்கிறேன்.
ஈஸியாக இந்த மாதிரி டாட்டாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப குத்திடாதீங்க, கொஞ்சம் இருந்தால் போதும். இது மாதிரி ஃபுல்லாக குத்திக்கிட்டே வரணும். குத்திக்கிட்டே வந்தால் தான் ஒரு ஆப்பிள் ரியலிஸ்டிக் ஆப்பிள் மாதிரியே இருக்கும். இது பாருங்க, குத்திக்கிட்டே வரேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக குத்திக்கினே வரேன். அப்புறம் இந்த மாதிரி குத்துனதுக்கப்புறம் ஒரு ரியல் ஆப்பிள் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது வந்து ஆப்பிளோட பாடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து க்ரீன் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, நம்மளுக்கு இவ்வளோ போதும் க்ரீனு. இதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் விரட்டிட்டு இதை வந்து ஒரு 2 கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய லீஃபாக செய்யலாம். இதில் வந்து ஒரு லீஃப் கிட்ட செய்யலாம். இதை வந்து இந்த மாதிரி மடித்து அதை தின்னாக ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி லீஃப் மாதிரி கிடைக்கும். நடுவில் கொஞ்சோண்டு அது கேப்பில். இன்றைக்கி நான் ஃபுல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டுமே பண்ணுறேன். க்ளே மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்க வேண்டியது. அந்த ஆப்பிளுக்கு இருக்க மாதிரி ஒரு லீஃப் மாதிரி பண்ணணும். அது வந்து இந்த மாதிரி சிசர்லேயே பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஆப்பிளோட பாடி இருந்துச்சு இல்லையா, அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம சாய்ச்ச மாதிரி ஒட்டி எடுத்துகிட்டா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு அப்படியே எடுத்து விட்டு ஒரு ஃப்ளவர் பாடி ஷேப்புக்கு வந்துருச்சு. இன்னொரு லீஃபும் செஞ்சுக்கலாம். இப்போ இது பார்க்க இருந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு லீஃப் ஒட்டினோடனே சூப்பராகிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலேயே பறக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நான் எப்படி வேணாலும் வச்சுக்கிறேன். உங்களுக்காக தான் இதை செய்கிறதே. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நடுவில் இந்த உருட்டை சொல்லும் அந்த ஆப்பிளும் நடுவில் வந்தது. இப்போ வந்து வேறு மெத்தடில் நான் வந்து பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு லீஃப் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் தட்டியாக பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் தின்னாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் தின்னாக கிடைக்கும். இதையும் இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு சைடில் கோடு போட்டால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். இப்போது இதை சைடில் ஒட்டிடலாம். ஆப்பிளோட மூக்கு கண்ணு வாய் மாதிரியே இருக்குது. இப்போ இதை ஒட்டினதுக்கப்புறம் பாருங்களேன், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. தென் கொஞ்சம் க்ரீன் கலர் முடிஞ்சிச்சு. அப்புறம் தான் யோசிச்சேன் ஸ்டெம்முக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. அப்புறம் என்கிட்ட ப்ரௌன் கலர் இருந்துச்சு. அதோட டாப்பை வந்து அவுத்துக்கிட்டு கொஞ்சம் அது தட்டிகிட்டே இருங்க, வந்துடும். நான் தட்டினா வரல. இல்லைன்னா நம்ம க்ரீன்லேயே ஸ்டெம்மாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி க்ரீன் கலரை கொஞ்சம் தின்னாகவே இது மடக்கிட்டேன். இதை வந்து ஒரு சின்ன பீஸ் நம்ம வந்து இது பண்ணிடலாம். பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த தின்னா இது பண்ணணும் இல்லையா, அது வந்து நடுவில் ஒட்டி விட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆப்பிள் ரெடி ஆகிடும். இதுக்கு கண் மூக்கு வாய் வைக்க நான் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி கண் மூக்கு வாய் வச்சுட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கவே ஒரு மான்ஸ்டர் ஆப்பிள் மாதிரியே இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நேவி ப்ளூ கலர் கொஞ்சம் டார்க்கிங்காக இருந்துச்சு இல்லையா, அதில் வந்து ஐப்ரோ போட்டு வாயெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் எங்கே பார்த்தா அதுவும் சாஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ இல்லைன்னா ஆப்பிள் கூட சொல்லிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்மளோட மான்ஸ்டர் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, ஆனால் பின்னாடி பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு தக்காளி ஷேப் மாதிரியே இருக்குது. நான் ஆப்பிள் பண்ணணும்னு நினச்சேன், பட் இது தக்காளி மாதிரி வந்துடுச்சு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.